ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீடு வந்து க்ளீன் பண்ண போய் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. அம்மா நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டே கொஞ்சம் என்ட்ரி ஃபஸ்ட்டு அம்மா வந்து தூத்து குறைக்காது எல்லாமே பண்ணியாச்சு, தொடச்சே போட்டாங்க. ஆனால் ஸ்ரீகுட்டிலாம் வந்தாக்கி அம்மாவால் வேலை செய்ய முடியாது, அதனால் துடைக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒட்டரை அடித்து துடைக்கலாம் செஞ்சுட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்குன்னு அம்மா போய் கடையில் போய் ஜாமான் அங்கே போயிருக்காங்க. ஸ்ரீகுட்டி என்ன காட்டாங்க இந்த தொட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க, இப்போ முழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பாத்திரங்கள் ஓடணும், மற்றபடி கொஞ்சம் பொருள் வந்து ஒதுங்க வைக்கணும், அவ்வளோதான். அந்த சோஃபாலாம் இருக்குது இப்படியெல்லாம். இது வந்து நான் இப்போ கொண்டு வந்து நான் போட்டது அவ்வளோ. நான் வீட்டுக்கு வந்துட்டாலே பாதி குப்பை பேடாக ஆக்கிடுவேன் அம்மா வீட்டில். எங்கள் வீட்டில் வந்து அப்படி பண்ண மாட்டேன். என்னமோ அம்மா வீட்டுக்கு வந்து அது ஒரு தனி ஸ்பெஷலாகி போயிருது எனக்கு. அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்க வைக்கிற வேலை மட்டும் இருக்குது அம்மாவுக்கு. மற்றபடி மீதி எல்லா வேலையுமே அம்மா முடிச்சிட்டாங்க. வெளியே நீ க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த துணியெல்லாம் துவச்சி போட்டு அம்மா பேங்க்கு போகணுன்னு இருக்காங்க. நாங்கள் வந்து வீட்டில் இருப்போம். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது எங்களுக்கு, அம்மாவுக்கும் உண்டு. அம்மா வந்து நாளைக்கு வந்து மேரேஜ் அப்போ போய்கிட்டுறேன். இப்போ வந்து ரிசப்ஷன் மாதிரி தான், பொண்ணு வீட்டில் சைடில் ரிசப்ஷன் வைக்காங்க. அவங்க சைடு வந்து அப்படி அது வந்து பொண்ணை அழைச்சி அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க, அங்கே போய் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது வந்து இன்றைக்கி வந்து ரிசப்ஷன் வைக்கிறாங்க. அதுக்கு இன்றைக்கி ரெடி ஆகிட்டு இன்றைக்கி சாயந்தரம் நான் வந்து பாப்பாவை அம்மாட்ட கொடுத்துட்டு, ஸ்ரீகுட்டி அப்படின்னா 6 மந்த்து முடிஞ்சு இப்போ 7 பிறந்திருக்கு. ஏற்கனவே ஒருக்கா அப்படி வெளியே கூப்பிட்டு போய் ரொம்ப பிரச்சனையாகி போச்சு அவங்களுக்கு. அதனால் பயந்து போய் இப்போ எங்கேயுமே கூப்பிட்டு போகலை. இதுதான் முக்கியமான வீடாக இருந்தால் கூப்பிட்டு போயிடுவேன். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது, அதுக்கும் கண்டிப்பாக கூப்பிட்டு போனோம். அது ஏன்னா வீட்டில் சைடில் உள்ளது, அதனால் அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் போய் தான் தீரணும். அதனால் நாங்கள் வந்து போயிடுவோம். இப்போ அதான் அம்மாட்ட கொடுத்துட்டு இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மட்டும் பாப்பாவை அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் பார்ப்போம் அந்த விழாக. அது வந்து எப்படி இருக்குன்னு தெரில, நாங்கள் போனதில்லை, அந்த நல்லா அந்த ஃபங்க்ஷன் பார்த்ததில்லை. பார்ப்போம். அவங்க சைடு வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். முதல்ல முகூர்த்த கால் நட்டுருந்தாங்க, அது ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாலி செய்யறதுக்கு, தாலி செய்கிறதுக்கு, அது வந்து தாலியை உருக்குறது, அது ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்திருந்தாங்க. மேரேஜ் அன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் காலையில் விடிய காலையில் 5:30க்கெலாம் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீடு வந்து திருநெல்வேலி சைடு, பொண்ணு வீடு வந்து இங்கே உள்ளூருக்குள்ளங்கிறனால தூரம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போனால் தான் முடியும். அவங்க இது வந்து டைமுக்கு கரெக்டாக மேனேஜ் பார்ப்பாங்க. இந்த இத்தனை மணிக்குனா இத்தனை மணிக்கு கரெக்டாக அங்கேருந்து நடந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம போனோமோ போகலையோ அங்கே எல்லாம் நடந்துடும் பிறகு. அதனால் அதுக்கேற்றப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக சொல்லியிருக்காங்க 5 மணிக்கே. நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன், பாப்பா வச்சுட்டு வர கஷ்டம், அதனால் நான் இப்போ ஈவினிங் ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். அது வந்து என் கூட படித்த ஃப்ரெண்டு தான், போக முடியல. என்ன பண்ணுற, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அசைன்மெண்ட் ஆகுறாங்க, என்னால் போக முடியல. சரி வேறு ஃபங்க்ஷனோட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இனி வந்து சாப்பிட வேண்டியது தான். நம்ம வீட்டில் சாப்பாடு இன்றைக்கி அம்மா வந்து இது பண்ணினது குழம்பு இருக்குது, நேற்றுக்குள்ளே பருப்பு குழம்பு இருக்குது. அதனால் அம்மா தயிர் வாங்கிட்டு வரேன், காலைக்கு மட்டும் சாப்பிட்டு தயிர் வச்சு. தயிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுனா அவ்வளோ விருப்பம் எனக்கு. தயிர் வாங்கிட்டு வந்து ஊறுகாய் வாங்கிட்டு வரேன், சாப்பிடு காலைக்கு மட்டும். அதுக்கப்புறம் மதியத்துக்கு நான் சமையல் பண்ணி தாரேன் அப்படின்னு இருக்காங்க. ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் விளாக்கில் பார்ப்போம். நாளைக்கு இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து போவேன். அதை வந்து கெட் ரெடி வித் மீயாவும் போடுறேன். அங்கே உள்ள ஃபங்க்ஷனையும் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியுதான்னு பார்த்து எடிட் பண்ணி போட்டு விட்றேன். சரிங்களா? பாய். ஃபஸ்ட்டு நம்ம கிளீனிங் ப்ராசஸை சாமி ரூம்லேருந்து ஆரம்பிப்போம். சாமி ரூம், பெட்ரூம் எல்லாமே இந்த ஒரு ரூம் தான், அதுலேருந்து ஆரம்பிப்போம். பெட்டை கிளீன், இதுதான் மிகப்பெரிய ப்ராசஸ்ஸு. பெட்டை கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கும். இது எந்த ரூம் க்ளீன் பண்ண போகிறோம்னா, இந்த ஃப்ரிட்ஜ், ரோல், சோஃபா எல்லாருக்கும் இந்த ரூம் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து அப்படி ஃபஸ்ட் ரூம், நடி ரூம் அதான் க்ளீன் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு தான் கிச்சன். ஏன்னா கிச்சன்லேருந்து பாத்திரம் எல்லாம் அழுக்காக இருக்குது, அது வந்து அம்மா தான் வந்து பண்ண போகிறாங்க கிச்சன் க்ளீனிங்கு. ஏன்னா ஸ்ரீகுட்டிமா முழிச்சி இருக்காங்க, விளையாண்டுருக்காங்க பாருங்க. அவங்க விளையாண்டுருக்க டைமில் நம்ம வந்து பண்ண முடியாது. அவங்க தூங்கினா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். அவங்க பகலில் தூங்கவும் மாட்டாங்க, நைட்டு தூங்க லேட் ஆக்கிடுவாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து இந்த கிளீனிங்கை முடிச்சிருவோம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.